பார்க்க போறது கவுனி அரிசி. இந்த கவுனி அரிசிக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன அரிசி? கவுனி அரிசிக்கு இன்னொரு பெயர். இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு பெயர் உண்டு. பெயர் அரசருடைய அரிசி அல்லது அரசருடைய அரிசி. இல்ல, அது காலா நமக்கு. இந்த கவுனி அரிசியை பொறுத்தளவுல அரச பரம்பரையினர் மட்டும்தான் உண்ணக்கூடிய அரிசி. அரச பரம்பரையினர் தவிர வேற யாரும் இந்த அரிசியை விளைவிக்க கூடாது, சாப்பிடவும் கூடாது என்று கட்டளையாகவே பிறப்பிக்கப்பட்டு இந்த அரிசியை அந்த குடும்பத்தார்கள் மட்டும் விசேஷமாக பயிரிடப்பட்டு இந்த அரிசியை சாப்பிடுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் கார் அரிசி. கார் அரிசி என்று பெயர். அப்ப இந்த கருப்பு கார் அரிசியை தான் கவுனி அரிசி என்போம். இந்த கவுனி அரிசியில இரண்டு வகையான கவுனி அரிசி இருக்கிறது. ஒன்று சிகப்பு கவுனி, இன்னொன்று கருப்பு கவுனி. ஒன்று சிவப்பு கவுனி, இன்னொன்று கருப்பு கவுனி. இந்த சிவப்பு கவுனியும் கருப்பு கவுனிக்கு இந்த ரெண்டுல எந்த அரிசி ஆற்றல் நிறைந்ததுன்னா சிவப்பு கவுனியை விட கருப்பு கவுனி ஆற்றல் நிறைந்தவை. சிவப்பு கவுனி அரிசியை விட கருப்பு கவுனி அரிசி ஆற்றல் நிறைந்த அரிசி. கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கலாம். பாக்குறது சுமாரா இருக்கும், பலன் அதிகம். நீ இதை கதை பார்க்க கூடாது. கருப்பு பிடிக்க மாட்டேது. கருப்பு தான் நம்மளுடைய பார்வையோ. ரைட்டா? அப்ப இந்த கவுனி அரிசியிலேயே ரெண்டு வகை கவுனி அரிசி. ஒன்று கருப்பு கவுனி, இன்னொன்று சிவப்பு கவுனி. இந்த சிவப்பு கவுனியா கருப்பு கவுனியா பார்த்தோம்னா கருப்பு கவுனி தான் ஆற்றல் நிறைந்தது. சீனாவிலையும் இந்தியாவிலும் மட்டும்தான் இந்த அரிசி விளையக்கூடிய. அதனால பாருங்க, சீன அதிபர் சென்னைக்கு வந்தப்ப அவருடைய மெனுல என்ன கொடுத்தாங்க பாத்தீங்களா? அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெனுல வெண்டைக்காய் பொரியல், கருப்பு கவுனி அரிசியில பாயாசம். இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். சீனாவில் இன்னைக்கு அந்த அரிசி தான் பயன்படுத்தி இருக்கு. தமிழகத்துல முக்கியமாக எந்த இடத்துல கருப்பு கவுனி அரிசி அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைய தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற இடம் காரைக்குடி, புதுக்கோட்டை, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய உணவுல இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தாம இருக்க மாட்டாங்க. தமிழகத்துடைய மற்ற பகுதியில காப்பரிசி கட்டுவாங்க தெரியுமா? அதுவே கருப்பு கவுனி அரிசி தான். ரைட்டுங்களா? காப்பரிசி என்று பயன்படுத்தக்கூடிய அரிசியை இந்த கருப்பு கவுனி அரிசியை தான் இன்றைக்கு பயன்படுத்திட்டே இருக்காங்க. அப்படி இந்த கருப்பு கவுனி அரிசியில என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னா ஒட்டுமொத்த வியாதி குணமாயிரும். சாப்பிடலாம். எந்த வியாதி குணமாகும் நினைச்சு நீங்க சாப்பிடுறீங்க அது வியாதி குணமாயிரும். சக்கரை வியாதியா குணமாயிரும், கேன்சரா குணமாயிரும், எலும்பு தேய்மானமா சரியாயிரும், சிறுநீரக செயல்பா சரியாயிரும். அதனாலதான் இந்த அரிசியை எவ்வளவு சாப்பிடக்கூடாது, நானே சாப்பிடணும்னு சொல்லி அரசர்களுக்காக அரச பரம்பரை மட்டும்தான் விளைவிக்கணும், அவங்க மட்டும்தான் சாப்பிடணும், மற்ற யாரும் விளைவிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா தண்டனை குற்றமாக கருதப்பட்டது. அவ்வளவு அற்புதமான ஒரு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. இது எப்ப கொடுக்கலாம் பார்த்தா புதுமணமான பழமொழி சொல்லுவாங்களா? புதுமணமான கல்யாணமாகாத ஆண்களுக்கு மாப்பிள சம்பா, கல்யாணமான பொண்ணுக்கு பூங்காத அரிசி, வியாபாரத்துக்கு 60ஆம் கூறுவர், மோகத்திற்கு கருங்குருவர், மூலத்திற்கு கருத்தக்கார். பழமொழி கேள்விப்பட்டீங்களா? அரிசியில ஒரு பழமொழி சொல்லிட்டு வருவாங்க. அப்ப கல்யாணமான மணமகனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பின்பு இந்த அரிசியில சாதமாகவோ பலகாரமாகவோ செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம்னா அவருடைய உடல் நன்கு வலுவாகும். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள சம்பா உடம்பு தேர்த்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அரிசி தான் அவருக்கு ஆற்றலை கொடுக்கும். ஒன்று. அதுக்கு அடுத்து இந்த கருப்பு கவுனி அரிசியுடைய முக்கியமான பயன் இன்றைய காலகட்டத்தில் இந்த குதிகால் வலி. எத்தனை பேருக்கு குதிகால் இருக்கு? இருக்கா? குதிகால் வலி இருக்கு. குதிகால் வலி இருக்கா? இருக்கு. குதிகால் வலிக்கு நீங்க என்னதே போய் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாலும் குதிகால் வலி தீராதே. ஆனால் குதிகால் வலியையும் குதிச்சு ஓட வைக்கக்கூடிய அரிசி இந்த கவுனி அரிசி. எப்படி செய்யணும்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில சாதத்தை அரிசியை பொதுவாகவே உங்களுக்கு ஒரே குழப்பம். பாரம்பரிய அரிசியை எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும், எத்தனை மணி நேரம் வேக வைக்கணும் ஒரு பெரிய குழப்பத்துல நீங்க பாதி பேர் இருக்கும். வேற ரொம்ப சிம்பிள். பாரம்பரிய அரிசி எல்லாமே 120 நாளைக்கு மேல வளரக்கூடியவை. எப்ப நெடுநாள் வளரக்கூடிய அரிசிகளுக்கு நீங்க எப்படி ஊற வைக்கணும்? குறுகிய நாள் வளரக்கூடிய அரிசிக்கு குறுகிய நேரம் ஊற வச்சா போதும். அது இந்த அரிசி அந்த அரிசி எதுன்னு பார்க்கவே தேவையில்லை. அப்ப பாரம்பரிய அரிசியில 2 மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய அரிசி இருக்கு, 12 மணி நேரம்